ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு யூனிக். தளபதி நேரடியா பரந்தூருக்கு போய் பேசினதுக்கு அப்புறம் அது தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இஷ்யூ சம்பந்தமா தமிழக அரசு சார்பா ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. அதாவது பரந்தூர் மக்களை பாதிக்காத வகையில் இந்த ஏர்போர்ட்டை நாங்க கொண்டு வரோம். ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் எந்த வகையிலையும் பாதிக்காத அளவுக்கு இந்த புதிய விமான நிலையம் திட்டத்தை இந்த இடத்துல எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கான நடவடிக்கைகளை நாங்க எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சார்பா ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா புதிய விமான நிலையம் என்றது ஒரு வளர்ச்சி திட்டம் தான், கண்டிப்பா தேவைதான். பட் சேம் டைம் அது அந்த ஊர் மக்களோட வாழ்க்கை தரத்தை பாதிக்காத அளவுல இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஊர் மக்கள் கன்வென்ஸ் ஆகுற அளவுக்கு இழப்பீடு தொகையை கொடுக்கணும். ஏன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றது அரசாங்கம் அவங்களோட நிலத்திற்கு கொடுக்கிற காசை வச்சு வேற இடங்கள்ல போய் நிலம் வாங்கினா அரசாங்கம் அவங்களோட நிலத்திற்கு கொடுக்கிற காசை வச்சு வேற இடங்கள்ல போய் நிலம் வாங்கினா ரொம்ப கம்மியா தான் வாங்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க புதுசா வீடு கட்டி அவங்க செட்டில் ஆகுறதுக்குள்ள கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிரும். சோ இதுக்கான சொல்யூஷன் ஒண்ணு இடத்த மாத்தணும். அங்கதான் வரணும்னா அந்த ஊர் மக்களை கன்வின்ஸ் பண்ணணும். சோ அந்த ஊரை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் கொடுத்து அண்ட் அவங்களுக்கு நஷ்டம் வராத வகையில இழப்பீடு தொகையை கொடுக்கணும். சோ தளபதி மெனக்கிட்டு பரந்தூருக்கு போனதுக்கு இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஆகுது தமிழக அரசு கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இதே மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லா இடங்களுக்குமே தளபதி நேரா போலாம்னு இருக்காராம். அப்ப சீக்கிரமாவே வேங்கல் வயலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தளபதி மட்டும் இது தொடர்ந்து பண்ணாருன்னா அப்புறம் யாருமே பெருசா விமர்சனம் பண்ண முடியாது. ஏன்னா அதிகமா தளபதி மேல வைக்கப்படுற விமர்சனம்னா தளத்திற்கு வரமாட்டாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதுதான். சோ பரந்தூர் மாதிரி இன்னும் ஒரு 4-5 இடத்துக்கு தளபதி நேரடியா போனாலே இந்த டேக் உடஞ்சிரும். ஓகே நண்பா, அடுத்து எப்ப தளபதி நேரடியா களத்துக்கு போறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம அங்கேயுமே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.